அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்துல தானோஸ் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கழுத்தை பிடிச்சி நீ ஒன்னும் உன்னோட ப்ரீஷியஸான வெப்பனை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுவார். அண்ட் நமக்குமே அந்த இடத்துல ஒரு டவுட் வரும், ஏன் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டைம் ஸ்டோனை யூஸ் பண்ணல, அதை வச்சு டைமை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் அல்லது டைம் லூப் மாதிரி ஏதாவது உருவாக்கியிருக்கலாம் அப்படின்னு. ஸோ அதை வச்சு தானோஸை டிஃபீட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் செய்யாததுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி 14 பில்லியன் பாசிபிலிட்டிஸை பார்த்துருப்பாரு. அதில் தானோஸ் எப்படி அட்டாக் பண்ணாலுமே அதுக்கான கவுண்டர் அட்டாக்கை அவர் வச்சிருக்காரு. அதை எடுத்து காட்டுற விதமாக டோனி ஸ்டார்க்கை 4 ஸ்டோனான கொல்ல வருவார். ஏன்னா ஸ்பேஸ் ஸ்டோனை யூஸ் பண்ணி அவரை கொன்னுட்டு அந்த சாம்பலை ஸ்பேஸ் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சால டைம் ரிவர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தானோஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. இது மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் என்ன பண்ணாலுமே அதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக்கை தானோஸ் வச்சிருக்காரு. மேபி அந்த கவுண்டர் அட்டாக் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கொல்ற மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ அதை பார்த்தனால தான் அவர் வந்து அந்த டைம் ஸ்டோனை யூஸ் பண்ணல. அதாவது எப்படின்னா ஸ்பேஸ் ஸ்டோனை யூஸ் பண்ணி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் என்ன எஃபெக்ட் கிரியேட் பண்ணாலும் அதை அவருக்கே திருப்பி விட முடியும். அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை தான் பார்த்துருப்பாரு போல.